வணக்கம் நண்பர்களே. தயிர் தினமும் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லதா அல்லது சிலருக்கு அது ஆபத்தாக மாறுதா? நம்ம வீட்ல தினமும் இருக்கும் உணவுகள்ல முக்கியமானது தயிர். சாப்பாட்டோடைய முடிவுல ஒரு கிண்ணம் தயிர் இல்லாம பலருக்கும் சாப்பாடு முழுமை பெறாது. ஆனா தயிர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நன்மைகளை தராது. சிலருக்கு இது செரிமானத்தை மேம்படுத்தும், சிலருக்கு சளி, அலர்ஜி, வயிற்று பிரச்சனைகளை கூட்டும். இன்னைக்கு இந்த வீடியோல தயிரோடைய உண்மையான நன்மைகள், யாரெல்லாம் சாப்பிட வேண்டும், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும், அது யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டால் என்ன ஆபத்து ஏற்படும், எந்த நேரத்துல சாப்பிட வேண்டும், இரவுல தயிர் சாப்பிடலாமா, தினமும் எவ்வளவு சாப்பிட வேண்டும், அடுத்து மக்கள் செய்யக்கூடிய தவறு என்ன, அதாவது 95% ஆஃப் பீப்புள் செய்யக்கூடிய தவறு, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். வீடியோவா முழுமையா பாருங்க. தயிருங்கிறது பாலை நல்ல பாக்டீரியாக்களுடைய உதவியால புளிக்க வைத்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு உணவு தான் தயிர். இதுல இருக்கக்கூடிய லாக்டோஸ் பேசிலஸ், ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் குடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை. ஸோ குடல் ஆரோக்கியம்ங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவுமே முக்கியம். ஸோ குடல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ அதனால தான் எல்லாருமே நம்ம தயிரை சாப்பிட்றோம். தயிர்ல இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் பார்த்துடலாம். தயிர்ல புரதம், கால்சியம், விட்டமின் B12, பாஸ்பரஸ், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. தயிர் நம்ம சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகள்லாம் பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை, குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு தயிர் பயன்படுது. குடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை அதிகரிக்கிறதுக்கு தயிர் பயன்படுது. இதனால செரிமானம் மேம்படும், மலச்சிக்கல் குறையும், வயிறு இலவுகாகவே இருக்க ஆரம்பிக்கும், அது லேசாகவே இருக்க ஆரம்பிக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு தயிர் பயன்படுது. குடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு தயிர் பயன்படுது. தயிர்ல இருக்கக்கூடிய கால்சியம் எலும்புகள் மற்றும் பற்களை வலிமையா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு தயிர் பயன்படுது. கோடை காலங்களில் தயிர் உடல்ல குளிர்ச்சி ஆக்கக்கூடிய ஒரு சிறந்த உணவா இருக்குது. அடுத்த ஐந்தாவது நன்மை, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு தயிர் பயன்படுதுங்க. ஏன்னா தயிர்ல பொட்டாசியம் இருக்குது. இந்த பொட்டாசியம் சிலருக்கு ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து ஆறாவது நன்மை, தசை வளர்ச்சிக்கு தயிர் பயன்படுது. தயிர்ல இருக்கக்கூடிய புரதச்சத்து உடற்பயிற்சி செய்கிறவங்க, வயதானவர்களுக்கு சிறந்த ஒரு உணவா இருக்குது. இது தசைகளை வளர வைக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட தயிரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டா என்ன பிரச்சனையாகும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாமல் செய்யக்கூடிய சின்ன தவறு பெரிய ஆபத்துக்களை ஏற்படுத்தும். ஸோ இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு யாருன்னா, லாக்டோஸ் இன்டாலரண்ட் இருக்கக்கூடியவர்கள். பால் குடித்த உடனே சிலருக்கு என்ன ஆகும்னா பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி தயிர் சாப்பிடவும் கூடாது. பால் குடிச்சா பிரச்சனை ஆகக்கூடியவர்கள் தயிரையுமே தவிர்க்கிறது நல்லது. அதாவது அவங்க அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, வயிற்றுப்போக்கு, வாய்வு, வயிற்று வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பால் அலர்ஜி இருக்கிறவங்க பாலும் தயிரையுமே எடுக்கக்கூடாது. ஏன்னா பால் அலர்ஜியாக இருந்துச்சுன்னா தயிரும் அவங்களுக்கு அலர்ஜியாக இருக்கும். ஸோ அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி மூன்றாவது நபர் யாருன்னா, கடுமையான சளி இருக்கிறவங்க. ஏன்னா அவங்கலாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இருமல், மூக்கடைப்பு, சளி இதெல்லாமே அதிகமாக வந்துடும். முக்கியமாக அவங்க எடுத்துக்கிட்டாலும் இரவில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. அடுத்து நான்காவது நபர் யாருன்னா, கொரோனிக் சைனஸ். சைனஸ் பிரச்சனை இருக்குல்ல, அந்த சைனஸ் பிரச்சனை அறிகுறிகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக தயிரை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. யாருக்கெல்லாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க கண்டிப்பாக தயிரை தவிர்த்துடுங்க. அடுத்த ஐந்தாவது யாருன்னா, பலவீனமான செரிமானம், அதாவது செரிமானத்தன்மை நிறைய பேருக்கு கம்மியாக இருக்கும். ஸோ செரிமானத்தன்மை குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் கம்மியாக தான் இருக்கும். அவங்க அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும்னா, தயிரையே சாப்பிட்டாங்கன்னா
வயிறு உப்பசம், வாய்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அடுத்து 6வதா பார்க்கக்கூடிய அந்த நபர் யாருன்னா, சிறுநீரக நோயாளிகள். சிறுநீரக நோயாளிகள் தயிர் வந்து சாப்பிடவே கூடாதுங்க. இது நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சிறுநீரக நோயாளிகள் என்ன பண்ணிடுறாங்க, தயிர சாப்பிட்றாங்க. அவங்க சாப்பிடக்கூடாது. எதுக்காகன்னா, அந்த தயிர்ல பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது இருக்குது. ஸோ அதனால சிறுநீரக நோயாளிகள் தயிர தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி உங்களுக்கு ரொம்ப சாப்பிடாம இருக்க முடியல அப்புட்னா, நீங்க உங்களுடைய மருத்துவர்ட்ட போய் கேட்டு ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இது நெறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் நான் திருப்பி சொல்றேன். ஸோ இரவுல தயிர் சாப்பிடலாமா அப்படின்னு நெறைய பேர் கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறத இப்ப பார்த்துரலாம். ஆரோக்கியமா இருக்கிறவங்க இரவுல சிறிதளவு தயிர் சாப்பிடலாம். இதனால என்ன ஆகும்? எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எந்த ஒரு தீங்கும் ஏற்படாது. ரொம்பவும் ஆரோக்கியமா இருக்கேன், நான் ரொம்ப ஹெல்த்தியான பாடி தான், எனக்கு எதுவுமே பண்ணாது அப்புட்னா, நீங்க இரவுல தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனா சிலருக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கும், மூக்கடைப்பு, செரிமானமே ஆகாது. இப்படி பிரச்சனை இருக்கிறவங்க போய் இரவுல தயிர் சாப்பிட்டா என்ன ஆகும்னா, செரிமான பிரச்சனை ஆயிரும், சளி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ அவங்க இரவுல தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப தயிர் சாப்பிடுறதுக்கான சிறந்த நேரத்த பார்த்துரலாம். சிறந்த நேரம் அப்புட்னா, மதிய உணவு கூட நம்ம தயிர சாப்பிடுறதாங்க சிறந்த நேரமே. ஸோ அந்த டைம்ல எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு தயிர் சாப்பிடணும் அப்படின்னா, 100லிருந்து 200 கிராம் தயிர் வந்து தாராளமாக எடுத்துக்கிடலாம். இது வந்து ஆரோக்கியமான ஒரு பெரியவர்களுக்கு சொல்லக்கூடிய அளவு 100லிருந்து 200 கிராம். ஆனா இதுக்கு மேல வந்து எடுக்க வேண்டாம். ஸோ இந்த அளவே உங்களுக்கு போதுமானது. இந்த அளவுக்குள்ள எடுத்துக்கங்க. சிறியவர்களா இருந்தா இத விட கம்மியாவே எடுத்துக்கிடலாம். அடுத்து தயிர் கூட சாப்பிடக்கூடாத உணவுகள பார்த்துரலாம். இது நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. தயிர் கூட மாம்பழம் சாப்பிடவே கூடாது. ஏன்னா, இப்ப ரொம்பவே சீசன்ல மாம்பழம் கிடைக்கும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது தயிர் சாப்பாடு சாப்பிடுவாங்க. கூட வந்து மாம்பழத்தையும் கட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்து தயிரு வந்து செரிமானம் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். மாம்பழமும் ஹீட்ட கொடுக்கும். தயிர் வந்து ரொம்பவே குளிர்ச்சியான பொருள். 2மே வந்து ஆப்போசிட்டா இருக்கிறதுனால, எதிர்வினையா இருக்கிறதுனால, உங்க உடல்ல சில பல பிரச்சனைகள ஏற்படுத்தும். அதனால அத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தயிர் கூட மீன், அதாவது நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பொரிச்ச மீன் தயிர் கூட வச்சு தயிர் சாதத்த கூட பொரிச்ச மீன் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அப்படியும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா தயிர்லயும் அதிக அளவுல புரோட்டீன் இருக்கு. மீன்லயும் அதிக அளவுல புரோட்டீன் இருக்கு. ஸோ புரோட்டீன் ஹெவி ஆயிரும் உடலுக்கு. ஸோ செரிமானம் ஆறதுல பிரச்சனையாயிரும். அதனால தயிரையும், மீனையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இது எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தாது. அந்த செரிமான தன்மை கம்மியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். முக்கியமா குழந்தைகளுக்கும், வயதானவர்களுக்கும் இது பிரச்சனை ஏற்படுத்தும். அதனால தயிர் பிளஸ் மீனு குடுக்கறது தான் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ வருமுன் காப்போம், அதுதான் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பதிலா வர்றதுக்கு முன்னாடியே அத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. தனித்தனியா வேணா நீங்க சாப்பிடலாம். தயிர் தனியா வேற, அண்டு மீன் தனியா நம்ம தனியா சாப்பிடலாம். அது ஒரு 1/2 அன் ஹவரோ, 1 ஹவரோ இடைவெளி விட்டுட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி அதிகமா எண்ணெயில பொரிச்ச, வறுத்த உணவுகளோடு தயிர் சாப்பிடுறத தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தயிர்ல சர்க்கரை போட்டு லெசி அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவாங்க. நார்மலா ஆரோக்கியமா இருக்கிறவர்கள் இத எடுத்துக்கிடலாம். ஆனா வந்து அந்த செரிமான தன்மை கம்மியா இருக்கிறவங்க அத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி அடிக்கடி இந்த ஹேபிட்ட வந்து எடுத்துக்கிறது ரொம்பவுமே உடல் நலத்திற்கு ஒரு தீங்க குடுக்கும். ஸோ இந்த தயிர் பிளஸ் மாம்பழம், தயிர் பிளஸ் மீனு, தயிர் பிளஸ் சர்க்கரை, எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது இதெல்லாம் வந்து நம்ம என்னைக்கும் ஒரு நாள் எடுத்துக்கிட்டா சிலருக்கு எதுவும் செய்யாது. ஆனா நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க உடல்ல சில பல மாற்றங்கள் ஏற்படும், விளைவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அதனால அத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. தயிர் யாருக்கெல்லாம் ரொம்பவே நல்லது, தேவை அப்புட்னா, குழந்தைகளுக்கு தயிர் ரொம்பவே நல்லதுங்க. இளைஞர்களுக்கு, வயதானவர்களுக்கு, விளையாட்டு வீரர்களுக்கு, கால்சியம் குறைபாடு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே தயிர் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இவங்க எல்லாருமே தயிரை எடுத்துக்கிடலாம். ஆனா சரியான முறையில சாப்பிட்டா
உங்களுக்கு ஆரோக்கியங்கள் கிடைக்கும். அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ அளவோடு தயிரை எடுத்து நீங்க தினமும் சாப்பிடுங்கள். ஆரோக்கியமா இருங்கள். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.